வணக்கம். வெல்கம் டு Sami samispokenenglish. டெய்லி யூஸ் சென்டென்சஸ் நாம் இந்த வீடியோலையும் தொடர்ந்து பார்க்கலாம். நம்பர் 1, மழைக்கு பயந்து நாங்கள் வெளியில் போல. எப்படி சொல்லும் இது இங்கிலீஷில்? We didn't go for fear of rain. We didn't go for fear of rain. மழை நின்னோன்ன, மழை முடிஞ்சோன்ன நாங்கள் வெளியில் போவோம். We will go out when the rain is over. We will go out when the rain is over. அடுத்து பார்க்கலாம். மழை பெஞ்சதுனால தரை ரொம்ப ஈரமா இருக்கு, சொதன்னு இருக்கு. இது எப்படி சொல்லலாம் இங்கிலீஷ்ல? The ground is soggy from the rain. The ground is soggy from the rain. நல்லா கவனிங்க. soggy அப்படின்னா வெட்டு, அதாவது ஈரப்பதமா இருக்கிறதுன்னு அர்த்தம். சரி, இந்த சாகியை வேற எப்படிலாம் பயன்படுத்தலாம்? லெட்ஸ் see 2 examples. அப்பளம் நமுத்து போயிடுச்சு. எப்படி சொல்லலாம்? The puppet has gone soggy. ஸோ அப்பளம்னா பப்படு, has gone soggyனா நமுத்து போயிடுத்து. அதே மாதிரி சாதம் குழஞ்சு போயிடுத்து. எப்படி சொல்லலாம்? 2 விதமா. நம்பர் 1, the rice has gone mushy. The rice has gone mushy. Number 2, the rice has gone soggy. The rice has gone soggy. சரி, அடுத்து பார்க்கலாம். மழை பின்னி எடுக்குது, மழை கொட்டுன்னு கொட்டுது. எப்படி சொல்லலாம் இங்கிலீஷ்ல? It is bucketing down. It is bucketing down. நெக்ஸ்ட் பார்க்க போறோம். நம்பர் 2, இவ்வளவு நல்லா தூங்கி ரொம்ப நாள் ஆறுது. நல்லா தூங்கி எழுந்திருச்சு இப்படி சொல்லுவோம். இது இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம்? It's been ages since I slept so well. It's been ages since I slept so well. நான் செம்ம டயர்டா இருந்தேன், ஆனா என்னால தூங்க முடியல. I was bone tired but I couldn't sleep. I was bone tired but I couldn't sleep. நல்லா கவனிங்க. bone tired இந்த எக்ஸ்பிரஷனுக்கு செம்ம டயர்டா இருக்கிறதுன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் பார்க்கலாம். நான் எப்பயுமே மல்லாக்கப்படுத்து தான் தூங்குவேன். எப்படி சொல்லலாம் இங்கிலீஷ்ல? I always sleep on my back. I always sleep on my back. இதே மாதிரி இன்னொன்னு பார்க்கலாம். என்னது? நான் எப்பயுமே குப்புறப்படுத்து தான் தூங்குவேன். I always sleep on my stomach. I always sleep on my stomach. நம்ம வீட்டுக்கு யாராவது கெஸ்ட் வந்திருப்பாங்க, அவங்க காலம்பரை தூங்கி முழிச்சோடனே நல்லா தூங்கினீங்களா யூஸ்வலா எப்படி கேட்போம்? Did you sleep well கேட்போம். அதை இப்படியும் கேட்கலாம். எப்படி? Did you sleep tight? Did you sleep tight? நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃப்ரேசல் வெர்ப் பார்த்துக்கலாம். என்ன ஃப்ரேசல் வெர்ப்? drop off. என்னது? drop off. என்ன அர்த்தம் இதுக்கு? நம்மள அறியாமலே தூங்குறது, அதாவது கண்ணு அசறதுன்னு அர்த்தம். நம்மள அறியாமலே தூங்குறத drop offன்னு சொல்றோம். லெட்ஸ் an example. நான் செம்ம டயர்டா இருந்தேன், அதனால மேடையிலேயே என்ன அறியாமலே கண்ணு அசந்துட்டேன். I was so tired that I dropped off on the stage. I was so tired that I dropped off on the stage. Number 3, நான் உன்னை கார்ல வீட்டுல கொண்டு விடுறேன். I will drive you home. I will drive you home. அவனை இங்கேருந்து விரட்டி விடு. எப்படி சொல்லுவோம்? drive him out of here. drive him out of here. கார் ஃப்ரெண்டு ஓட்டிட்டு இருப்பாரு, நமக்கு ஓட்ட தெரியும். அப்ப என்ன சொல்லுவோம்? அடுத்தது நான் ஓட்டுறேன். கார் ஓட்ட வேண்டிய முறை அடுத்தது என்னோடது. எப்படி சொல்றது இங்கிலீஷ்ல? It is my turn to drive next. It is my turn to drive next. அடுத்து பார்க்கலாம். கார் ஓட்டாதேன்னு நான் அவனுக்கு அட்வைஸ் பண்ணேன். I advised him not to drive. I advised him not to drive. கார் ஓட்டுற அளவுக்கு உனக்கு இன்னும் வயசாகல சொல்லுவோமா? அண்டர் ஏஜில் இருக்கிறவங்களை பார்த்து எப்படி சொல்றது இங்கிலீஷ்ல? You are not old enough to drive a car. You are not old enough to drive a car. அடுத்தது ஒரு இன்ட்ரெஸ்டிங் எக்ஸ்பிரஷன் கத்துக்கலாம். Drive a hard bargain. நல்லா கவனிங்க. பார்கெயின் அப்படின்னா பேரம் அல்லது பேரம் பேசுதல். வேர்பாவும் பயன்படுத்திக்கலாம், நவுனாவும் பயன்படுத்திக்கலாம். சில பேர் பார்த்தீங்கன்னா விலையை பயங்கரமா அடிச்சு பிடிச்சி பேரம் பேசுவாங்க. அப்ப நாம அவங்கள பார்த்து என்ன சொல்லுவோம்? நீங்க பயங்கரமா பேரம் பேசுறீங்க. எப்படி சொல்றது இங்கிலீஷ்ல? யூ டிரைவ் அ ஹாட் பார்கெயின். யூ டிரைவ் அ ஹாட் பார்கெயின். நெக்ஸ்ட் என்ன? நம்பர் 4, வாழ்க வளமுடன்.
அடிக்கடி நாமளும் இதை சொல்லுவோம், சொல்லணும், மற்றவங்களும் நம்மளை பார்த்து சொல்லுவாங்க. வாழ்க வளமுடன். எப்படி சொல்றது இங்கிலீஷ்ல? live long and prosper. live long and prosper. இது அடிக்கடி சொல்லணும். இப்போ நான் சொல்ல போறது யாரையும் பார்த்து சொல்லவே கூடாது. என்ன சொல்லக்கூடாது? நீ உருப்பட மாட்ட. எப்படி சொல்லும் இங்கிலீஷ்ல? you won't prosper. you won't prosper. நீ உருப்பட மாட்ட. இதை கொஞ்சம் மாத்துவோம். எப்படி? நீ உருப்படவே மாட்ட. you will never prosper. you will never prosper. ஸோ இந்த வீடியோட லாஸ்ட் லெக்கு வந்துட்டோம். நம்பர் 5, நான் உன்னை எச்சரிக்கிறேன். எப்படி சொல்றது? ஐ காஷன் யூ. ஐ காஷன் யூ. நல்லா கவனிங்க. காஷன் இது வேர்பாவும் பயன்படுத்திக்கலாம், நவுனாவும் பயன்படுத்திக்கலாம். என்னை எச்சரிக்கை பண்ணாங்க, ஆனா நான் தான் அதை கண்டுக்கல, கவனிக்கல. ஐ வாஸ் காஷன்ட் பட் ஐ டிடன்ட் லிசன். ஐ வாஸ் காஷன்ட் பட் ஐ டிடன்ட் லிசன். நல்லா கவனிங்க. இந்த வாக்கியம், முதல் வாக்கியம் எதுல இருக்கு? செயற்பாட்டு வினையில பாசிவ் வாய்ஸ்ல இருக்கு. அந்த மூதாட்டி பண விஷயத்துல பயங்கர எச்சரிக்கையா இருக்காங்க. The old lady is very cautious with her money. The old lady is very cautious with her money. My dear viewers, daily use sentences இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நாங்க நம்புறோம். மீண்டும் அடுத்த பாடத்தில் சந்திப்போம். தேங்க்யூ.